புதுச்சேரியில் உள்ள வங்கி ஏடிஎம்களில் அதிகாலையிலேயே வந்து பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் காத்து கிடக்கின்றனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். காலையில் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணுவோம். பனி வேற, பனியில் வந்து நின்று இருக்கோம். காலையில் திறப்பாங்கன்னு சொல்லி அறிவிப்பு இருந்தது. ஆனால் இது வரைக்கும் வந்து எல்லா மக்களும் வந்து போகிறாங்களே ஒழிய கதவு திறந்த பாடு இல்லை. கேட்டால் இனிமேல் தான் பணம் ஃபில்லப் பண்ணணும்னு வேற உள்ளார இந்த தகவல் வருது. இது வந்து பெரிய ஏமாற்றமாக இருக்குது. நேற்று நைட்டு இந்த மெசேஜ் வந்தது, இது மாதிரி ஏடிஎம் வந்து நைட்டு நவம்பர் 10லேருந்து திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நவம்பர் 10 மிட் நைட்லேருந்து. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்காவது போய் பார்ப்போம், ஒரு பெரிய கூட்டத்தோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு நான் இங்கே வந்தேங்க. வந்து பார்த்தாக்கா பூட்டி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2 நாளாவே நாங்கள் சில்லறை காசை வச்சு சமாளிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கருப்பு பணத்தை ஒழிக்கணும், கள்ள நோட்டை ஒழிக்கணுன்றதுக்காக கொண்டாந்த திட்டங்கள் நல்ல திட்டம் தான். ஆனால் அது செயல்பாடு பாருன்னா சாதாரண மக்கள் தான் பாதிக்கிறாங்க, பணக்காரங்க யாரும் பாதிக்கல, ஏழைங்க தான் பாதிக்கிறாங்க. அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை ப்ரிப்பேராக செஞ்சு தான் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு சிரமமான சூழ்நிலையாக இருக்குது.